ஹாய். தேர்ஸ்டே 19ஆம் தேதி. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேயும் கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் வந்து நியூட்ரல் ஓப்பனிங். நம்ம பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுத்த மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை டெஸ்ட் பண்ணி அங்கேயே ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் எகெயின் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை நோக்கி நகருது. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை பிரேக் பண்ணுறோம். பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு மேலே 24,858 அச்சீவும் பண்ணுறோம். நேற்று நம்ம பேசின போஸ்ட் மார்க்கெட்லேயே சொல்லியிருப்போம். இன்னைக்கு காலைல கூட நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 24,858க்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இன்ட்ராடே லெவலில் 858க்கு மேலே ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் டே ஃபுல்லாகவே மார்க்கெட்டை 858க்கு மேலே அவங்க விடவே இல்லை. ஸோ நீங்கள் அடுத்து அதோடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ஸ்லோ தான். ஸோ மார்க்கெட்டுடைய ஒட்டுமொத்த ஃபைட்டும் ஒட்டுமொத்த வால்யூமே இந்த 24,858ன்னு சொல்லக்கூடிய ரேஞ்சிலேருந்து 24,800ன்னு சொல்லக்கூடிய 832 வரைக்குமே. ஸோ 800 850 கான்ட்ராக்ட்லேயே மார்க்கெட்டை வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் மார்க்கெட் இந்த 2 ஜோனுக்குள்ளே மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே மதியம் அவங்க 832 கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணியுமே புல்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணி எகெயின் 858 அச்சீவ் பண்ணி அதுக்கடுத்து எகெயின் புல்ஸ் தோல்வி அடைகிறாங்க. அங்கேருந்து பிஎஸ் கடைசி ஆஃப் அன் ஹவரில் அவங்க 24,832ன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் வரைக்குமே அவங்க மார்க்கெட்டை கீழே லாஸ்ட் மினிட்ல புஷ் பண்ணியிருக்காங்க. எனிவே ஸோ இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டே மூமெண்ட், இது எதிர்பார்த்தது தான். இப்படி தான் நடக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். பட் கண்டினியூஸாக 2 நாளாக மார்க்கெட்டு பியர் மார்க்கெட்டில் ஓப்பனும் கொடுத்து க்ளோஸும் கொடுத்தாச்சு. அண்ட் ஓவராலாக நம்ம பியர் மார்க்கெட்டில் ஸ்டேபிளைஸ் ஆகிட்டோம். 858க்கு கீழே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே போக விடாமல் கீழே வச்சிருந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஓவராலாக நம்ம வந்து பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். க்ளோஸ் வந்து சேம் க்ளோஸ் ஆஸ் எஸ்டர்டே. ஸோ இதுக்கு நடுவில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதுனால இதே 2 வேல்யூஸ் 24,832 அண்ட் 762 as well as acts as a positive and negative opening for tomorrow Friday's market. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஓப்பன் ஆனாலுமே 24,858 எகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தா. ஸோ அதை தாண்டினா மட்டும் தான் நம்ம 24,932 வரைக்கும் போக முடியும். அண்ட் 932க்கு மேலே போனாலுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் 962 வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுங்கிறது இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. நமக்கு கேப் அப்பில் வேணால் 932க்கு மேலே ஓப்பன் ஆனால் மறுபடியும் அந்த ரூல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகலாம். புல் மார்க்கெட்டுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போகலாம். பட் ரூல் 3க்கு இப்போதைக்கும் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனிவே பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிடச்சா 24,932 962 வரைக்கும் தான். அதனால தான் மேலே நான் அவ்வளோ தான் பேசுகிறேன். பட் 762ன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சா கீழே 732வும் 662வும் முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸ். இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 628 சொல்லக்கூட புஷ் நடில் அச்சீவ் பண்ணிடலாம். புஷ் நடில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் அதோடைய எண்ட் பாயிண்டான வியர்மனுடைய எண்ட் பாயிண்டான 24,432யும் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட்டு வியூ ஃபார் டுமாரோ. ஓகே, எனிவே ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி எக்ஸ்பைரியை பார்க்க தேவையில்லை. ஏன்னா 19ஆம் தேதின்றது இன்னையோட முடிஞ்சிருச்சு, அதோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஓஏ ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம். 800 850 மட்டும்தான் இங்கே கிட்டத்தட்ட 2.5 கோடி 3.5 கோடி 2 கோடி 1 கோடின்ற அளவுக்கு பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதனால தான் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளாரே ஃபைட்டு கடைசி நேரத்தில் இல்லை, டே ஃபுல்லாகவே ஃபைட்டு இந்த இடத்துல தான். எனிவே நம்ம நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுன்றதுனால கடைசி வாரத்தோட எக்ஸ்பீரியை பார்த்தோன்னா இனிஷியலாக 2 பக்கமே பொசிஷன்ஸ் ஸ்ட்ராங்காக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் எங்கேருந்து வீக்காக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு புல் சைடில் பேசணும் அப்படின்னும் போது அவங்க 24,950 வீக்காக இருக்காங்க. இட் மீன்ஸ் அது மேலே 24,932க்கு மேலே போகிறது கஷ்டம். இன்கேஸ் போனாலும் 24,962. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 932லேயே வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுங்கிறது இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதுவே நம்ம பியர் சைடு பேசுகிறோம் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் 24,600 வரைக்கும் தான் பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே அதுக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா 000 தான் இருக்குது. 600ங்கிறது 24,628 பொசிஷனல். ஸோ பியர் மார்க்கெட் கன்ஃபார்ம் வேறு பண்ணியாச்சு. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் மட்டும் கிடச்சதுன்னா போதும். நியூட்ரல் ஓப்பன் ஆனாலும் சரி, நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலும் சரி, மார்க்கெட்டை 24,628 நோக்கி கொண்டு போகிறதுக்கு பிஎஸ் எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க நாளைக்கு மார்க்கெட்டில். அன்லஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சா 858க்கும் 832க்கும் எகைன் ஒரு ஃபைட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் வியூ. அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்ஸ் நான் வந்து எழுதி போட்டு சொல்லியிருக்க மாட்டேன், அப்படியே ஓரலாக சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க.